தேவனுடைய வருகையை நாம் சந்திக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுது, பர்வதத்தில் ஏறு என தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பிசாசு வஞ்சிப்பான். பரலோகத்துக்கு போகணும்னா முதல் இந்த வெளிச்சத்துல வரணும். கிரேஸ் மினிஸ்ட்ரி தேவ சபைக்கு நான் சொல்லுவேன், உனக்கு ஒரே ஒத்தாசை யாருன்னா அவரு. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறார்? மெய்ப்பன் வேணும். நீங்க கவனிச்சு பாருங்க, மெய்ப்பன் இல்லாத சபை அது நிச்சயமா சிதறடிக்கப்பட்டுரும். மோசேக்கு ஏறக்குறைய கரெக்டா சொல்ல 120 வயசு, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் நீங்களே கவனிச்சு பாருங்க வனாந்தர வாழ்க்கை. நான் சொல்லுவேன் அரண்மனையும் ஆளுகையும், அடுத்த 40 வருஷம் வனாந்தரமும் வறண்ட வாழ்வும், அதுக்கடுத்து கவனிச்சு பாருங்க 40 வருஷம் ஊழியமும் உன்னதம். இதுவரைக்கும் வனாந்தரத்திலேயே வாழ்ந்துகிட்டு இதுவரைக்கும் வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கிறீர்களானால் கர்த்தர் உன்னை அடுத்த ஸ்தானத்துக்கு ஊழிய களத்துக்கு நேராக, சபைக்கு ஒரு தூணாக, சர்வ சங்கத்துக்கு ஒரு தூணாக கர்த்தருடைய நிலையெடுத்தவே தேவன் விரும்புகிறார். இப்ப ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பின்னாடி போன இவனை எப்படியாவது திருப்பிடுமேன்னு சொல்லி தேவன் தேர்ந்தெடுத்த மலை ஓரே. ஐயா நான் எம்மாத்திரம், இவ்வளவு பெரிய வழியை செய்து நான் எம்மாத்திரம். யாரெல்லாம் எம்மாத்திரம் சொல்றாங்களோ அவனைத்தான் நீ மாத்திரம். விளைக்கரைய பண்ணவன் குறைவு, இதுக்காக அநேக உயிர் தியாகம் நடந்திருக்கு. இந்த கடைசி காலத்துக்கு கர்த்தர் ஒரு உண்மையுள்ள கூட்டத்தை ஆகாக வச்சிருக்கிறாரு. அது ஏன் நீயா இருக்க கூடாது? தம்பி, அது ஏன் நீயா இருக்க கூடாது?